ஷம்ஷாத் பாய் தினமும் மாலையில் தன் குழந்தைகளுடனும் நண்பருடனும் பூங்காவிற்கு செல்வார். குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்க, மேலும் ஷம்ஷாத் பாய் மற்றும் அவரது நண்பர் ஜாக்கிங் செய்வார்கள். இருவரும் நண்பர்கள் பேச்சுகளை பேசி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நண்பர் ஷம்ஷாத் பாயிடம் ஜாக்கிங் செய்வதை சற்று நிறுத்தி ஓய்வு எடுத்து பழம் சாப்பிடலாம் என்று அறிவுறுத்தினார். ஷம்ஷாத் பாய் தினமும் ஏதேனும் ஒரு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருப்பார். இவ்வாறு அவர்களுடைய ஜாக்கிங் செய்வது தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு மாலை ஷம்ஷாத் பாய் ஒரு டஜன் வாழைப்பழங்களை எடுத்துச் சென்று ஜாக்கிங் செய்த பிறகு உட்கார்ந்து வாழைப்பழங்களை உரித்து சாப்பிட்டார். கவனக்குறைவாக தோள்களை டிராக்கில் வீசினார். அவர் 3-4 தோள்களை வீசிய பிறகு அவரது நண்பர் தோள்களை கவனித்து அவற்றை கவனக்குறைவாக வீசிவிட்டதாகவும், ஷம்ஷாத் பாய் தோலை அங்கே போட்டு விடாமல் அவற்றை எடுக்க வேண்டும், தெரியாமல் வீசிவிட்டேன், எடுத்துக்கொள்ளலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, உட்காருங்கள், பின் அமைதியாக எடுத்துக்கொள்வோம். இந்த விஷயம் இன்னும் சிறிது நேரம் கூட கடக்கவில்லை. அப்போது ஷம்ஷாத் சாஹிப் அவர்களின் குழந்தைகள் விளையாடி அங்கிருந்து ஓடிக்கொண்டிருக்க, திடீரென்று ஒரு குழந்தையின் கால் வழுக்கி போனது. அவன் அங்கிருந்த சிமெண்ட் பாதையில் வழுகி கொண்டு விழுந்தான். ஷம்ஷாத் பாய் ஓடிக்கொண்டு குழந்தையின் பக்கம் சென்றார். குழந்தை தனது தோளை பிடித்து அழ ஆரம்பித்தது. வலியின் திடுக்குடன் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எக்ஸ்ரே செய்யப்பட்ட போது குழந்தையின் கை முறிந்து விட்டது என்று தெரிந்தது. இப்போது ஷம்ஷாத் பாய் அடிக்கடி வருந்தத் தொடங்கினார். அவர்கள் அப்படி செய்யாதிருந்தால் இந்த நேரத்தை காண வேண்டியிருக்காது என்பதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. சில சமயம் நமது சிறிய தவறு அல்லது கவனக்குறைவு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அதனால் எந்த வேலை செய்தாலும் அதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் இந்த செயலால், இந்த செயலில் மற்றவர்களுக்கு ஏதாவது சேதமோ வாய்ப்பு இருக்கிறதா என்பதை. நமது இஸ்லாம் நமக்கு தூய்மையை மட்டுமல்லாமல் நமது முஸ்லிம் சகோதரருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கவும் கற்றுத்தருகிறது. அல்லாஹுவின் இறுதி நபி முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், உங்களின் தீங்கிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், இது நீங்கள் உங்கள் ஆன்மாவின் மீது செய்யும் ஒரு தர்மமாகும்.